வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு பூசணிக்காய் பொரியல். இது மஞ்சள் பூசணிக்காய் அல்லது அரசாணிக்காய் இல்லைன்னா பரங்கிக்காய், இதுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் இதை மஞ்சள் பூசணின்னு சொல்லுவோம். இந்த பொரியல் ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு தயிர் சாதத்துக்கு, பருப்பு சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாம். சும்மா சாப்பிடவே ரொம்ப நல்லா இருக்கும். சரி வாங்க இந்த டேஸ்டியான மஞ்சள் பூசணிக்காய் பொரியல் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். பரங்கிக்காய் அல்லது மஞ்சள் பூசணிக்காய் பொரியலுக்கு இந்த மாதிரி பூசணிக்காவை இந்த மாதிரி கொஞ்சம் நீள நீள துண்டுகளாக நான் நறுக்கி வச்சிருக்கேன். நான் தோலோட தான் எடுத்திருக்கிறேன். தோலோடையே நறுக்கி வச்சிருக்கிறேன். நான் தோலோடு சாப்பிட்டாலே இது நல்லா தான் இருக்கும். தோல் நல்லதும் கூட. ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த காயில் கொஞ்சமாக வாய்வு இருக்கும். இது அசிடிட்டி கிரியேட் பண்ணலாம். சில பேருக்கு ஒத்துக்காமல் இருக்கும். இது அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தோலோடு இருந்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் இருக்காது உங்களுக்கு. பொதுவாகவே சொல்லுவாங்க வாய்வு இருக்கக்கூடிய காய்களுக்கு அதோட தோலுக்கு அடியில் இருக்கிற ஒரு பகுதி அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால முடிஞ்ச அளவுக்கு வாய்வு இருக்கிற காய்களை தோலோடையே சாப்பிட ட்ரை பண்ணுங்க. மஞ்சள் பூசணி இன்னொன்னு சொல்லுவாங்க பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஒரு காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்ம பூஜைக்கு படைக்கிறதுக்கெல்லாம் கூட இந்த காய் நம்ம உபயோகப்படுத்தலாம். இது சாமிக்கும் ரொம்ப உகந்த காய் இது பூசணிக்காய். இது ரொம்ப சிம்பிள் இந்த பொரியல் செய்யறது. தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன். இப்போ கடாயை அடுப்பில் வச்சிருக்கிறேன். ரொம்ப கம்மியா எண்ணெய் விட்டீங்கன்னா போதும். நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தான் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுல எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். அதுல கூடவே கொஞ்சமா உளுத்தம் பருப்பு சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி கொஞ்சமா கடலை பருப்பு. கடுகு வெடிக்குது. இப்போ நம்ம இதுல இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திடலாம். நீயும் லைட்டா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. நம்ம இந்த பூசணிக்காவை சேர்த்திடலாம். இதுக்கு கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்திக்கோங்க. ரொம்ப கம்மியா சேர்த்திங்கன்னா போதும். இது சாம்பார் பொடி. சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்க்கிறேன். சாம்பார் பொடியை போடாமையும் செய்யலாம். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்தி போட்டிங்கன்னா நீங்கள் சாம்பார் பொடியோ மிளகாய் பொடியோ எதுவுமே சேர்த்து தேவையில்லை. அந்த காரமே சரியாக இருக்கும். கொஞ்சமாக சாம்பார் பொடி சேர்த்துருக்கேன். சாம்பார் பொடிக்கு பதிலாக மிளகாத்தூள் கூட சேர்த்திக்கலாம். உங்களுக்கு எது பிரியமோ சேர்த்திக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இந்த பரங்கிக்காயில் இயற்கையாகவே ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஒரு சில காயில் நல்ல இனிக்கும், ஒரு சில காயில் இனிப்பு கம்மியாக இருக்கும். நாங்கள் எங்கள் வீட்டில் இது கடைசியில் கொஞ்சமாக சுகர் சேர்த்துவோம். அதில் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்தி கொஞ்சம் இனிப்பாக தான் செய்வோம் எங்கள் வீட்டில். உங்களுக்கு இனிப்பாக பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி சர்க்கரை சேர்த்தி செய்யலாம். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் இருக்கிற இயற்கையான இனிப்போடையே விட்டுருங்க. அப்படியே இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ இதை வேகிறதுக்கு கொஞ்சமாக நம்ம தண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இது ரொம்ப தண்ணி தேவைப்படாது, சீக்கிரம் வெந்துடும் பூசணிக்காய். கொஞ்சமாக அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க தண்ணி. பாருங்க கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன், ரொம்ப நிறைய விடலை. இப்போ இது வேக வரைக்கும் இதை மூடி வச்சுக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துல இது வெந்துடும். வேக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம பூசணிக்காய் போட்டு ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க நல்லா வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக சுகர் போட்டுக்கலாம். இந்த சுகருக்கு பதிலாக வெல்லம் போடலாம். கொஞ்சமாக சர்க்கரை போடுறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு. இந்த சுகர் கரைஞ்சு இது கேரமலைஸ் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்கும்னா இதில் தேங்காய் போடலாம். நான் இன்னைக்கு தேங்காய் போடலை இந்த பொரியலில். ஒரு நிமிஷம் இப்படி மூடி வைக்கலாம். நம்ம 1 நிமிஷம் ஆச்சு சுகர் போட்டு ஓப்பன் பண்ணலாம். பாருங்க நல்லா கரைஞ்சிடுச்சு நம்ம போட்ட சர்க்கரை. சுகர் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா போடுங்க, இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதை பாருங்க நம்மளோட பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.
இந்த டேஸ்டியான பூசணிக்காய் பொரியலை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.